திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மார்கழி மாதம் இன்று 14ஆம் நாள். மிகவும் அழகான ஒரு பாடல். திருப்பாவை எவ்வளவு தித்திப்பாக இருக்கிறதோ அதுபோல திருவம்பாவை பாடல்கள் ஒவ்வொன்றும் தேனாக தித்திக்கின்ற பாடல். இந்த பாடலில் எங்களுடைய ஆசான் மோகனம் அல்லது பௌளியில் பாடலாம் என்று சொன்னவர் இதுக்கு என்னமோ சாவேரி ராகத்தில் பாட சொல்லி கொடுத்தார். நான் அதையே பாடி விடுகிறேன். காதார் குழையாட பைம்பூன் கலக நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி தீரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி தீரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம் பாவாய். அது ஆட இது ஆட கொத்தோடு குழலாட ஆடங்கிற மாதிரி காதார் குழையாட. இந்த ஆண்கள் காதல அணிகின்ற அணிக்கு பேரு குழைன்னு பேரு. அவர்கள் குளிக்கின்ற பொழுது அந்த நீரில் காதல போட்டு இருக்கிற அந்த குழையாட காதார் குழையாட. பைம்பூன் கலனாட, பெண்களுடைய கழுத்துல இருக்கிற மாலைகளும் அந்த சங்கிலியும் பதக்கங்களும் கைவளைகளும் அப்படி சலன்னு சத்தம் போட. கோதை குழலாட, அப்ப குளிக்கின்ற பொழுது அவர்கள் கூந்தல் எல்லாம் விரித்து விடுகிறார்கள். அது தண்ணியில அப்படியே இந்த அலையா அந்த கூந்தல். அதை சுத்தி வண்டின் குழாமாட. ஏன்? தலையில பூ வைத்திருந்ததுனால் அந்த பூவினுடைய மணத்திற்கு வண்டுகள் எல்லாம் வந்து மொய்க்கின்றன. வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி. அந்த குளிர்ச்சியான அந்த புனல்ல போய் குளிச்சுட்டு சித்தம்பலம் பாடியன. சிற்றம்பலத்தில் இருக்கின்ற ஈசனுடைய புகழை பாடி, அவனுடைய பெருமையை பாடி, அவனுடைய பேரை பாடி, வேத பொருள் பாடி அப்பொருளா மாபாடி. வேத பொருளாகனவன் இறைவன். அது என்ன பொருள்ங்கிறது நமக்கு விளங்கணும் இல்ல. அவன் வேதத்தின் பொருள். அதன் உட்பொருளாக இருப்பவனுடைய புகழை பாடுவோம். வேத பொருள் பாடி அப்பொருளா மாபாடி சோதித்திரம் பாடி. அங்கதான் அண்ணாமலையார சொல்ற. ஆதி அந்தம் இல்லாமல் நெடிய ஒரு தீச்சுடராக நின்றதனால் சோதித்திரம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி. அவருடைய கழுத்தில் அழகாக விளங்குகின்ற கொன்றை மாலையை பாடி ஆதித்திரம் பாடி அந்தமா மாபாடி. ஆதியும் அவன்தான் அந்தமும் அவன்தான் என்ற புகழை பாடி. இந்த ஆதி அந்தம் எது? இந்த உலகம் இருக்கிறதுக்கு முன்னால அவன் இருந்தான். இந்த உலகமே இல்லாத பின்னாலேயும் அவன் இருப்பாங்கிறதுக்காக தான் ஆதி அந்தம் இல்லாத அருட்பெருஞ்சோதி. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். பேதித்துன்னா இந்த பந்த பாசம் நமக்கெல்லாம் இருக்கு இல்லையா? என் குடும்பம், என் வீடு, இதெல்லாம் நம்ம இல்லாத போது எங்க போறது? அத நம் உயிருடன் இருக்கும் பொழுதே இதெல்லாம் விட்டு நீ விலகி என்னை மட்டும் நினை அப்படிங்கிறத பேதித்து இதுல இருந்து நம்மளை விலக்கி தன்னை மட்டுமே காணும்படியாக, தன்னை மட்டுமே உணரும்படியாக செய்கிறவர் தாய். பெய்வளை அப்படின்னா தாய்.
அது அப்படி பரமேஸ்வரனை போய் தாய்னா அவர் தாயுமானவர், பேய் வளைனா வளையல் அணிந்தவர். வளையல் ஏன் அணியல்? அவர் இடது புறத்தில் பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார், அவள் கையில வளை இருக்கு இல்லையா? பெய்வளைதன் பாதத்திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். இப்பேற்பட்ட ஈசனுடைய பாதங்களை பற்றி பாடாமல் வேற என்ன பாடுவது? அதுவும் இந்த காலை வேளையில் மார்கழி மாதத்தில் பனி தூங்குகின்ற அந்த நேரத்தில் இறைவனை குளிர குடைந்து நீராடி அவனை உள்ளத்தில் வைத்து அவனுடைய நாமங்களை சொல்லி அவருடைய கோவிலுக்கு போய் சென்று வணங்கலாம். வாருங்களடி பெண்களே எம் பாவாய் என்று அழைக்கிறார். அவர் தன்னை ஒரு பெண்ணாக உணர்ந்து கொண்டு பாடுவதனால் இந்த பாட்டில் அந்த காதார் குழையாடங்கிறதுல இருந்து ஆடுகின்ற அத்தனையும் அழகு, தில்லையில் ஆடுபவனும் அழகு. நம்மளுடைய மனங்களில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடாதா என்ன? திருச்சிற்றம்பலம்.